இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்கெட் நியூ ஆப்ல எப்படி வந்து மூவிஸ்க்கு டிக்கெட் வந்து புக் பண்றது அப்படின்றத டீடைல்டா இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாக்குறப்ப டிக்கெட் நியூ ஆப்ல எப்படி வந்து மூவிஸ்க்கு டிக்கெட் புக் பண்றது அப்படின்றத நீங்க டீடைல்டா தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. இந்த டிக்கெட் நியூ ஆப்ல நீங்க டிக்கெட் வந்து புக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல போயிட்டு டிக்கெட் நியூ அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணதுமே இந்த ஆப் வரும். அதை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருங்க. டிக்கெட்ஸ் நியூ ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரே பர்மிஷன் மட்டும் வந்து கேட்டிருப்பாங்க, அதை அக்செப்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ண சொல்லுவாங்க. அக்செப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேனுவலாகவும் வந்து பண்ண முடியும், அப்படி இல்லை வந்து டேரக்ட் மை லொக்கேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதன் மூலியமாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ எப்படி வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி உங்களோட லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களோட ஊரில் வந்து என்னென்ன படம்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கீழே இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே மேலே பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் சைன் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களோட மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிடலாம். அப்படி உங்கள்கிட்ட வந்து அக்கௌண்ட் இல்லைனா மேலே பார்த்தீங்கன்னா ஓடிபி லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் ஆகிடும். ஜஸ்ட் உங்களோட நம்பரை போடுறீங்க, உங்களோட நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை போட்டதுமே உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எந்த மூவிக்கு நீங்கள் வந்து படம் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய புக் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பீஸ்ட் படத்துக்கு நான் புக் பண்ணி வந்து காட்டுறேன். இதில் புக் அப்படின்ற அந்த ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து டேட்ஸ் மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. 14, 15, 16, 17 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 4 டேட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ அந்த டேட்டில் எந்த ஷோக்கு நீங்கள் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 17 டேட்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 17 டேட்டில் செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா ஷோவுமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஷோ வேணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதற்கு முன்பாக மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சீட் அவைலபிளாக வந்து இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சீட் பயங்கரமாக ஃபுல்லாகிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஆல்மோஸ்ட் ஃபில்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் வந்து ஷோ ஆகும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா டிக்கெட் வந்து புக் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ க்ரீன் கலர் இருந்ததுதான் எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ இப்போ வந்து 17 வந்து நான் 3 மணி ஷோக்கு வந்து புக் பண்ணுறேன். அந்த 3 மணி அப்படின்றத நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணமே பார்த்தீங்கன்னா அந்த தேட்டர் இதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எந்த டிக்கெட் வேணும், எந்த பிளேஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் ஆகிடும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 இது வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து ஆயிடுச்சு. ஸோ கீழே வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றதுமே சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. பக்கத்துல பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே வந்துருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணமே பார்த்தீங்கன்னா மேலே எல்லா விதமான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டு அதனால பார்த்தீங்கன்னா 450 ரூபா கிட்ட வந்துடும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து 200 தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ருபீஸ் வந்துடும். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீனு, டைமு, அதுக்கப்புறம் டேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கண்டினியூ அப்படின்ற அந்த ஆப்ஷனுமே இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் அமௌண்ட் மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேடிஎம் வேலெட்டு, அதுக்கப்புறம் யூபிஐ, அதுக்கப்புறம் நெட் பேங்கிங் எது வேணாலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட கூகுள் பேல கூட நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபோன்பே எது வேணாலும் அனுப்பிக்கலாம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களோட கூகுள் ஆர் ஃபோன்பேயில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதில் வந்து பே அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளிக் பண்ணமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் வந்து ஓடும். அப்புறம் ப்ராசிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பேமெண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் மூவி பார்க்க போகிறப்ப அதை காட்டினாலே நீங்கள் வந்து மூவி வந்து பார்த்துடலாம். அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டீங்கன்னா அதை திருப்பி நம்மளால வந்து எடுத்துக்க முடியும். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய டிக்கெட் நியூ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே மேலே பார்த்தீங்கன்னா மை ஆர்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணதுமே நீங்க புக் பண்ண அந்த மூவி நேம் அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணி இந்த ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். நீங்க திருப்பி கூட பார்த்தீங்கன்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ மூலியமாக டிக்கெட் நியூ ஆப்ல எப்படி வந்து மூவிஸ்க்கு டிக்கெட் புக் பண்றது அப்படின்றத டீடைலா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதையுமே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும்.